தோழர் நல்லக்கண் ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து மரணத்தை தழுவிய அரசியல்வாதிகளில் கடைசி அரசியல் தலைவராக நல்லக்கண் இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன்னா இப்போது அந்த மாதிரியான ஒரு எளிமையான ஒரு தலைவரை, மக்களுக்கு நெருக்கமான ஒரு தலைவரை பார்ப்பதுங்கிறது அரிதிலும் அரிதான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. தன்னுடைய சின்ன வயசுலேருந்து தன்னுடைய மரணம் வரைக்குமே மக்களுக்காக சிந்தித்து செயல்பட்ட ஒரு தலைவர் ஐயா நல்லக்கண். எந்த வகையிலையும் தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டோ புகழ் பாடியோ அவர் இருந்ததில்லை. தனக்கு கிடைத்த பெரும் தொகைகளை எல்லாம் கூட மக்கள் பயன்பாட்டுக்காக செலவு பண்ணவர் நல்லக்கண் ஐயா. அவருடைய மரணம்ங்கிறது உண்மையிலேயே தமிழக அரசியல் வரலாற்றிலும் சரி, இந்திய அரசியல் வரலாற்றிலும் சரி ஒரு மிகப்பெரிய கருப்பு நாள். அவர் மறைந்திருக்கக்கூடிய இந்த தினத்தில் அவரை பற்றின நினைவுகளை நினைச்சு பார்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று. 1924 டிசம்பர் மாதம் 26 நாள் ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் ராமசாமி கருப்பாயி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் தான் நல்லக்கண். சரியா அவர் பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு அதே நாள், அதாவது 1925 டிசம்பர் மாதம் 26 நாள் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. ஒரு வருஷம் கழித்து பிறந்த அந்த கட்சிக்கு ஒரு ஒப்பற்ற தலைவராக அவர் வரப்போகிறாருங்கிறது அப்போ அவருக்கும் தெரியாது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் தெரியாது. அவருக்கு பருவம் அடைஞ்ச வயசில் இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தின் மீது அவருக்கு ஒரு ஈர்ப்புங்கிறது வந்துச்சு. காந்தியுடைய அழைப்பினாலையும் நேரு அவர்களுடைய பேச்சினாலையும் இந்தியாவுடைய விடுதலைக்கு தன்னாலான பங்கை செய்யணும்னு சொல்லி களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒருத்தர் அவர் இருந்தார். பாரதியின் பாடல்களை தெருவா போய் பாடி இந்தியாவுடைய விடுதலைக்கான போராட்டங்களை எல்லாம் அவர் முன்னெடுத்திருக்கார். அவர் ஒரு போராட்டக்காரராக மட்டும் இல்லாமல் வாசிக்கக்கூடிய பழக்கம் அவருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்த அவருடைய ஹிந்தி ஆசிரியராக இருந்த பாலவேசம்ங்கிறவர் அவருக்கு காரல் மார்க்ஸுடைய புத்தகங்களை கொடுத்துருக்கார். கம்யூனிசத்தை சார்ந்த புத்தகங்களும் அவருக்கு கொடுத்துருக்கார். அதை வாசிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் அவருக்கு கம்யூனிசம் மீது ஈடுபாடு உருவாக ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் தோழர் ஜீவா மாதிரியான தலைவர்களுடைய உரையெல்லாம் கேட்டு கம்யூனிசம் மேலே இன்னும் அதிகமான ஈர்ப்பு கொண்டு அதிலேயே செயல்பட ஆரம்பித்தார். ரொம்ப சின்ன சின்ன வேலைகள், அதாவது சேர்லாம் எடுத்து போடுற மாதிரியான வேலைகளை தான் கட்சியில் முதல்ல செய்ய ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கப்புறமா படிப்படியாக மற்ற பொறுப்புகளுக்கு நகர ஆரம்பித்த ஒரு இளம் கம்யூனிஸ்டாக அவர் இருந்தார். இவருடைய அப்பாவுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் தன்னுடைய மகன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டது அவருக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒன்றாவே இருந்திருக்கு. ஆனாலும் அப்பா பேச்சை கேட்க முடியாது, எனக்கு இதுதான் சரின்னு தொடர்ந்து கம்யூனிஸ்டாகவே இருந்திருக்கார். கம்யூனிஸ்ட் கட்சியில் அவருக்கு அதிகமான பொறுப்புகள் இருந்ததால் படிக்க முடியாத சூழல் வந்திருக்கு. படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு கம்யூனிஸ்ட் கொள்கைக்காகவே முழுக்க கட்சி பணிகளை செய்யக்கூடிய ஒருத்தராக அவர் இருந்திருக்கார். இப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விவசாயிகளுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் பல முறை போராட்டங்களை முன்னெடுத்த ஒருத்தராக அவர் இருந்திருக்கார். குறிப்பாக நெல்லை மாவட்டத்துக்கு பக்கத்தில் விவசாயிகள் தான் அதிகம் அப்படிங்கிறதுனால விவசாய சங்கங்கள் சார்பான போராட்டங்கள் தான் அவர் அதிகமாக முன்னெடுத்தது. விவசாயிகளுக்கான உரிமைகளுக்காக அவர் அதிகமாக குரல் எழுப்பியிருக்கார். 1948 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துச்சு. அது என்ன போராட்டம்னா, நிலத்தை உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற ஒரு போராட்டம். அந்த போராட்டம் உருவான சமயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்தியா முழுக்க தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டுச்சு. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்து இயங்கிக்கிட்டு இருந்தவங்களும் கைது செய்யப்பட ஆரம்பித்தாங்க. அதனால் தலைமறைவான வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழல்ங்கிறது வந்தது. 22 வயசு 24 வயசு தான் அந்த சமயத்தில் நல்லக்கண் ஐயாவுக்கு. அந்த வயசில் தலைமறைவான வாழ்க்கையோடு வாழ ஆரம்பித்தார் நல்லக்கண். தலைமறைவான வாழ்க்கைனா ஏதாவது ஒரு இடத்துல பதுங்கி இருப்பார், அங்கே இருந்துக்கிட்டே அவர் மற்ற வேலையெல்லாம் பார்த்தாரு அப்படின்னு தானே நினைப்போம். அதான் இல்லை. காவல்துறையுடைய கண்களில் தெரியக்கூடாது, நிலக்கிழார்களுடைய அடியாட்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதான். அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு மக்கள் பணி செய்யணும், அதில் மட்டும் எந்த தடை வந்துடக்கூடாதுன்னு ஊராக வெறும் கால்கள்லேயே நடந்து பல மைல்களுக்கு போய் மக்கள் பணியை செய்யக்கூடிய ஒருத்தராக அவர் இருந்திருக்கார். விவசாயிகளிடம் போய் கம்யூனிச கொள்கைகளை பேசி அந்த மக்களை ஒன்று திரட்டி போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான வேலையை தொடர்ந்து அவர் செஞ்சிருக்கார். அந்த போராட்ட வாழ்க்கையில் அவர் கைது செய்யப்படுறார். இவருடைய தோழர்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கு இப்போ தெரிய வரணும். ஏன்னா இவருக்கு தான் யார் எங்கெங்கே பதுங்கியிருக்காங்கிற எல்லா விவரமும் தெரியும். வார்த்தைகளில் விவரிக்க முடியாத அளவுக்கான டார்ச்சருங்கிறது அவருக்கு செய்யப்படுது. நீங்கள் நல்லக்கண் ஐயாவை பார்த்தீங்கன்னா மீசை இல்லாமல் இருப்பார். அவர் மீசையை எடுத்ததுக்கு ஒரு காரணம்னு இந்த ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. என்னென்னா, அந்த சமயத்தில் அவருக்கு மீசை இருந்துச்சான். அந்த மீசையை ஒரு காவல் அதிகாரி தன்னுடைய சுருட்டை வச்சு சுட்டிருக்கார். அதுக்கப்புறம் உதட்டுலையும் சுருட்டை வச்சு சுட்டு காயப்படுத்தியிருக்காங்க. அதோடு நிற்கல, கீழே போட்டு நெஞ்சிலேயே ஏறி மிதிச்சிருக்காங்க.
இவ்வளவு கொடுமைகளையும் அடிகளையும் வாங்கினாலும் தோழர்கள் பற்றின எந்த ஒரு தகவல்களையும் கொஞ்சம் கூட வெளியில் கசியாமல் பார்த்துக்கிட்டாரு நல்லக்கண். இதுக்கு மேலே இவர் இருந்தால் அடிபட்டே அவர் இறந்து போயிடுவாருங்கிறதுக்காக அவரை தூக்கி சிறையில் போடுறாங்க. சிறையிலையும் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. சிறையிலையும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு கொடுமைகள் தான் அரங்கேற்றப்படுது. ஆனால் அந்த கொடுமையான காலகட்டத்திலையும் சிறையில் இருந்தவங்களுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த ஒருத்தராக இருந்தார் நல்லக்கண் ஐயா. சிறை கைதிகளுக்கு பல அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருக்குது, அதற்கு நீங்கள் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்கன்னு சிறை கைதிகளுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அவங்களுக்கு நல்ல உணவுகள் வழங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்தார். அவங்க அங்கேயே படிக்கிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி தந்தார். இப்படி சிறையில் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கான உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு உண்மையான தோழராக நல்லக்கண் ஐயா இருந்தார். இப்படி கைதானவங்களில் ஒரு 109 பேர் மேலே நெல்லை சதி அப்படிங்கிற ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு காவல்துறை சார்பாக, அரசாங்கம் சார்பாக. அது என்ன சதினா, அரசை கவிழ்ப்பதற்கு, மத்திய அரசையும் மாநில அரசையும் கவிழ்ப்பதற்கான வேலைகளை செஞ்சாங்க, ஆயுதங்களை உற்பத்தி பண்ணாங்க, இப்படி சதி வேலைகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்குங்கிறது தொடுக்கப்பட்டுச்சு இவங்க மேலே. அதுதான் நெல்லை சதி. இந்த வழக்கில் பல பேருக்கு விடுதலை கிடச்சிது, பல பேருக்கு குறைந்தபட்ச தண்டனைங்கிறது கிடச்சிது. ஆனால் மாணிக்கம், மாயாண்டி, பாரதி, பொன்னு ஆர் கிருஷ்ணன், KPS மணி, அழகுமுத்து, வேலாயுதம், பழனிசாமி, அதோட ஐயா நல்லக்கண் அவர்களுக்கும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. இந்த ஆயுள் தண்டனைங்கிறது அதுக்கப்புறமா மேல்முறையீட்டில் 7 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுச்சு. இந்த 7 ஆண்டு சிறை தண்டனையும் அவர் முடிச்சுட்டு தான் வெளியில் வந்தார். வெளியில் வந்தப்போ அவருடைய அப்பா அவருக்கு வைத்த மிக முக்கியமான நிபந்தனைங்கிறது, நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அதனால் சக கம்யூனிஸ்ட் தோழருடைய மகளான ரஞ்சிதத்தையே அதுக்கப்புறமா திருமணம் பண்ணார் நல்லக்கண் ஐயா. இதில் ரஞ்சிதம் அம்மாவை நம்ம சொல்லி ஆகணும். நல்லக்கண் அவர்களுடைய பொது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலமாக இருந்தது யாருன்னா ரஞ்சிதம் அம்மா தான். தொடர்ந்து அவருடைய எல்லா பணிகளுக்கும் கூட இருந்தவங்க. அவங்க ஒரு டீச்சராக இருந்தவங்க, பிரின்சிபலாக இருந்தவங்க. 2016 அவங்க மரணம் அடைஞ்சாங்க. அவர் மரணம் அடைஞ்சது நல்லக்கண் ஐயாவுக்கு ஒரு பெரும் அடி. அவங்கள பற்றி அவரே எழுதியிருப்பார். ரொம்ப ஒரு அற்புதமான, எவ்வளோ ஆழமான அன்பு கொண்ட ஒருத்தங்களாக அவங்க 2 பேர் இருந்திருக்காங்கங்கிறது அந்த வரிகளை படிக்கும்போதே நமக்கு தெரியும். அதன் பிறகு மக்கள் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, மக்களுக்கான உரிமைகள் சார்ந்து பல போராட்டங்களை முன்னெடுத்து அதில் வெற்றி கண்டவர் நல்லக்கண் ஐயா அவர்கள். குறிப்பாக ஒரு போராட்டம் சொல்லணும் அப்படின்னா, தாமிரபரணியை மீட்டெடுத்த போராட்டத்தை நம்மளால சொல்ல முடியும். தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவில் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் ஒரு அணை அப்படிங்கிறது கட்டப்பட்டுச்சு. அந்த அணையை தூர்வாரணும் அப்படின்னு மக்கள் கேட்டப்போ அரசு அந்த தூர்வாடுறதுக்கான அனுமதியை வழங்கினாங்க, டெண்டர் விட்டாங்க. ஆனால் அணையை தூர்வாடுறன்னு போனவங்க மணலை தான் தூர்வாரினாங்க. ஏகப்பட்ட மணல் கொள்ளைங்கிறது அங்கே நடந்துச்சு. தாமிரபரணி ஆறே காணாமல் போகக்கூடிய சூழல் வந்தது. அந்த சமயத்தில் விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதியாக இருந்த ஐயா நல்லக்கண் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தார். அப்படி போராட்டங்களை முன்னெடுத்தது மட்டும் இல்லாமல் சட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்து நேரடியாக நீதிமன்றத்தில் அவரே வாதங்களை வைத்து தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளையை தடுத்து தாமிரபரணி ஆற்றை மீட்டெடுத்த ஒரு மாபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண். இப்படி தொழிலாளர்கள், விவசாயிகள் சார்ந்த போராட்டங்கள் மட்டும் இல்லை, சாதிக்கு எதிரான போராட்டங்களையும் அவர் முன்னெடுத்தார். ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பேரணியை நடத்தினார். தமிழகம் முழுக்க அவர் நடந்து போனார். அந்த பேரணியில் அவர் வைத்த முழக்கம் சாதியற்ற தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். சாதிக்கு எதிரான போராட்டத்தில் தன் சொந்த உறவையே இழந்தவர் ஐயா நல்லக்கண். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவருடைய மாமனாரும் ஒரு கம்யூனிஸ்ட் தான். அவர் தொடர்ந்து சாதிக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தவர். இப்படி சாதிக்கு எதிராக அவர் போராட்டங்களை முன்னெடுத்தார் அப்படிங்கிறதுக்காகவே அவர் அறிவாளால் வெட்டி கொலை செஞ்சாங்க. அந்த சமயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தவர் ஐயா நல்லக்கண். அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த இஷ்யூ இன்னும் பெருசாக்கியிருக்கலாம். ஆனால் அதை பெருசாக்கிறது மூலமாக சாதி கலவரங்கள் அதிகமாகும் அப்படின்னு யோசித்து அதை சப்ரஸ் பண்ணுறதுக்காகவே அமைதி காத்து அதற்கப்புறமா சாதிக்கு எதிரான போராட்டங்களை ரொம்ப தீவிரப்படுத்தின ஒருத்தராக அவர் இருந்தார். பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டிங்கிற மாதிரியான ஊராட்சிகளில் தலித் தலைவர்கள் வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு சாதிய கட்டமைப்புங்கிறது இருந்துச்சு. அதை உடச்செறியணும், அங்கே தேர்தல் நடத்தி அங்கே தலித் மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தரணும்னு போராட்டத்தை முன்னெடுத்தார். இப்படி தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் சமூக நீதி உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்ட ஒரு தலைவராக தோழர் ஐயா நல்லக்கண் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டாங்க. இப்படி செயல்பட்டதோடு மட்டும் இல்லை, எளிமையின் உச்சத்தில் அவர் இருந்தார். அவர் மாநில தலைவராக இருந்த சமயத்தில் அவர் ஏதாவது ஊருக்கு போகிறாருன்னா வரவேற்பு பதாகைகள்லாம் வச்சாங்கன்னா அதை பார்த்தாருன்னா திட்டுவாராம்.
இந்த காசெல்லாம் வந்து கட்சிக்கு வந்து டொனேஷன் பண்ணுங்கள், அப்படி டொனேஷன் பண்ணிங்கன்னா ஒரு 2 பேர் வந்து ஜெயிச்சு போய் பார்லிமெண்ட்லேயும் சட்டமன்றத்துலேயும் பேசுறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தராக இருந்தார். மேடையில் அவர் துதி பாடுறதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா உடனே நிறுத்துவார். என்னை வெறும் தோழர்னு அடையாளப்படுத்துங்க, அதுக்கு மேலே எதுவும் வேணாம் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையாக இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் சார்ந்தும் அவருடைய அர்ப்பணிப்புங்கிறது அந்த அளவுக்கு இருந்தது. அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ரூல் படியே 2 முறை தான் ஒருத்தர் வந்து செக்ரட்டரியாக இருக்க முடியும், ஸ்டேட் செக்ரட்டரியாக. ஆனால் இவருக்காக அதில் மாற்றம் கொண்டு வந்து 4 முறை தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவராக அவர் தொடர்ந்து இருந்தார் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய வாழ்நாள் சாதனையை பார்த்து அவருக்கு 1 கோடி ரூபா தொகைங்கிறத பரிசாக கொடுத்துச்சு. அந்த 1 கோடி ரூபாய் அவர் என்ன தெரியுமா பண்ணார், திரும்ப அதே கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விவசாயிகளுடைய சங்கத்துக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்தார். எனக்கு அந்த காசு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாடு அரசு அம்பேத்கர் விருதுக்காக 1 லட்சம் ரூபா அவருக்கு வழங்கினாங்க. அந்த 1 லட்சம் ரூபாயும் மறுபடியும் விவசாய சங்கத்துக்கு அவர் வழங்கினார். தமிழ்நாடு அரசுடைய மிக உயர்ந்த விருதான தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறதையும் அவருக்கு வழங்கினாங்க. அதுக்கு 10 லட்ச ரூபா வழங்கப்பட்டுச்சு. அந்த 10 லட்ச ரூபாயோட தன் கையில் இருந்த 5000 சேர்த்து போட்டு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்தவர் ஐயா நல்லக்கண். இப்படி தன்னை நோக்கி வந்த பணத்தை மக்களுக்காக கொடுத்தாரு. தன்னை நோக்கி வந்த புகழ் தனக்கு வேண்டான்னு சொன்னார். மக்களுக்காக, மக்கள் சார்ந்து மக்களோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரே எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் தோழர் ஐயா நல்லக்கண். இப்படி தொடர்ந்து மக்களுக்காகவே தன் உழைப்பையும் தன் பணத்தையும் கொடுத்த அந்த அற்புதமான தலைவர் இறந்த பிறகும் மாணவர்களுடைய படிப்புக்கு அது பயன்படட்டும்னு சொல்லி தன்னுடைய உடலை தானமாகவும் வழங்கியிருக்கார். இன்றைக்கி 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோட அவருடைய உடலுங்கிறது மாணவர்களுடைய படிப்புக்காக நம்ம கிட்டேருந்து விடைபெற்று போகுது. ஆனால் இதில் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அளவுக்கு மக்களுக்காக யோசிச்சு மக்களுடைய நலனுக்காக மட்டுமே பாடுபட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாம் தவறுறோம். 2 முறை தேர்தலில் நின்னார் ஐயா நல்லக்கண். ஆனால் அந்த 2 முறையும் தோல்வியை தான் சந்தித்தார். முதல் முறை அவர் யார்கிட்ட தோத்தார்னா, இப்போது வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார் இல்லையா திரு சிபி ராதாகிருஷ்ணன், அவர்கிட்ட தான் தோத்தார். அந்த தேர்தல் முடிவப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள்கிட்டயே பேட்டி எடுத்தாங்க. அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் ஜெயிச்சிட்டதை சந்தோஷப்படுறாங்க, ஆனால் எனக்கு இந்த வெற்றிங்கிறது வருத்தத்தை தான் தருது, ஏன்னா நான் தோக்கடிச்சது ஐயா நல்லக்கண்ணுவே அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் என்னைக்கு வந்து சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய வருங்காலமும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் ஒரு வரியில் அவருக்கான மரியாதையை நாம் சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய தலைமுறையில் இருந்த உண்மையான, நேர்மையான, மிக எளிமையான ஒரு தலைவரை நாம் இழந்துட்டோம். சரி, ஓகே பிக் பாஸ். ஒருவேளை இந்த சமயத்தில் ஐயா நல்லக்கண்ணுவை பற்றி நீங்கள் ஏதாவது பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்தீங்க, இல்லை நேரடியாக அவர்கிட்ட உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க அதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். அவங்களும் அதை பற்றி புரிஞ்சுப்பாங்க. நல்லக்கண்ணுடைய வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அதே மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைமுறை தலைவர்கள் உருவாவாங்க. இப்போது அரசியல் களத்தில் செயல்பட்டு இருக்கக்கூடியவங்களும் யோசிப்பாங்க. அது நடக்க ஆரம்பிக்கணும், அதிகமாக நடக்கணும். அடுத்து இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.